கைகாட்டி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கிறார். சுந்தரர் திருநாட்டியத்தான் குடின்ற ஊருக்கு வரார். எப்பவுமே சிவபெருமான் சுந்தரர்கிட்ட ஏதாவது விளையாட்டு நடத்திக்கிட்டே இருப்பார். கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேலவர் முப்புறம் தீ எழுவித்தவன் ஒரு அம்பினால் ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனாருக்கு இடமாவது நம் திருநாவலூரே. அந்த திருநாவலூரில் பிறந்த சுந்தரர் தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானை தரிசிக்கிற போது சிவபெருமான் அவர்கிட்ட தான் நிறைய விளையாண்டுருக்கிறார். அப்படி இந்த கோயிலுக்கு போகும்போது திருநாட்டியத்தான் குடிக்க போகும்போது அங்கே இல்லை அம்பாலும் இல்லை சாமியும் இல்லை. 2 பேரும் வயலில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உழவர்கள் மாதிரி ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சுந்தரர் பார்த்தார், ஆள் இல்லையேன்னு விநாயகர் ஜாடையில் துதிக்கையை காட்டினாராம். வேறு எங்கள் அம்மா அப்போ அங்கே இருக்கிறாங்க, அங்கே போகணும். அதனால அவருக்கு பேர் கை காட்டி விநாயகர். வாழ்க்கையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கும்போது விநாயகரை நாம் இறுக்கமாக பற்றி கொண்டால் அவர் நமக்கு நாம் போக வேண்டிய வழியை, யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்களோ அந்த வழியை நிச்சயமாக காட்டுவார்.